Hello students, basic algebra second chapter உடைய 6th exercise. அதில் இருக்கிற last sum given solve 2x plus 1 the whole square minus 3x plus 2 the whole square is equal to 0. இதுடைய வேல்யூ என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சம் அப்ரோச் பண்ணலாம். see இப்போ given சொல்யூஷன் எழுத போறேன். given என்ன கொடுத்திருக்காங்க 2x plus 1 the whole square minus 3x plus 2 the whole square equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி இத பார்த்தோம்னே நமக்கு தெரியும் இதோட ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் ஆயிருக்கா. என்ன ஐடென்டிட்டி? இந்த ஃபுல் டேர்மும் a ஸ்கொயர் மைனஸ் இந்த ஃபுல் டேர்மும் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா. அதோட ரிசல்ட்டா a plus b into a minus b அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. சோ இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கிறதுக்கான எக்ஸ்பான்ஷன் தரேன். சோ a plus b அதாவது a plus b into a minus b 3x plus 2 is equal to 0 னு எழுதிடலாம் இல்லையா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு? 2x plus 1 1 plus into anything the same plus 3x plus 2 னு இருக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட். செகண்ட் பிராக்கெட் குள்ள 2x plus 1 மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா minus 3x minus ஆல இந்த 2 மல்டிப்ளை பண்ணா minus 2 is equal to 0 அப்படி இருக்கு. So in the first bracket la 2x plus 3x 5x 1 plus 2 is 3 into 2x minus 3x is minus x plus 1 minus 2 is minus 1 is equal to 0 அப்படி இருக்கு. Therefore first term 5x plus 3 equal to 0 or minus x minus 1 equal to 0. இப்போ நான் 5x is equal to minus 3 x equal to minus 3 by 5 அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட்டா. இங்க minus x is equal to plus 1 so x is equal to minus 1 அப்படிங்கிறது இந்த ரிசல்ட். therefore final result என்ன? required values of x is equal to x க்கு பதிலா எவ்வளவு ரிசல்ட் கிடைச்சிருக்கா? இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு minus 1 அப்படி இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு. therefore value of x is equal to minus 3 by 5 னு எடுத்துக்கலாம். இல்லனா minus 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே that's it. இதுதான் இந்த சமக்கான ஃபைனல் ரிசல்ட். வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. Thank you.